So let us analyze Nifty and sectors individually. நம்ம ஒன்று நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நிஃப்டி அனாலிசிஸ் அப்படின்றதுக்கு உள்ள போகலாம். அதுக்காக நான் நிஃப்டியோட சார்ட்டுக்குள்ள வரேன். நிஃப்டி சார்ட்டை நம்ம பார்க்க போறோம். ஸோ நிஃப்டி சார்ட் அதை நான் இப்போ பெருசு பண்ணி நான் எடுத்து போறோம். ஓகே, ஸோ நிஃப்டியோட சார்ட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதனுடைய பிக் பிக்சரும் கொடுத்துட்றேன். அப்புறம் இண்டிவிஜுவலா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். நிஃப்டியோட சார்ட் அப்படின்றத நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு மந்த்லி ஃப்ரேம்ல இருக்கிறோம். ஓவராலா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஏறி இருந்தாலும் எப்போ தடுக்கப்பட்டிருக்கு வலிமையா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 26,400 அப்படின்றது என்னவாயிடுச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் அதனுடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் மார்க்கெட்ல இப்ப இருக்கிற நிலைமையில அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கீழே 21,900 இதான் வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த லெவல்ல இருந்து அதை எப்படி பிஹேவ் பண்ணலாம். ஒருவேளை இந்த 21,900 உடைக்கப்பட்டால் என்ன ஆகலாம், பெரிய சரிவு வரலாம். இந்த பெரிய சரிவு தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இருந்தாலும் டெக்னிக்கலி நம்ம பார்க்கும்போது நமக்கு இங்க ஒரு பெரிய சரிவு வரலாமா அப்படின்னா டெக்னிக்கலி வரலாம். அதாவது நமக்கு இந்த ஷேர் பிரைஸ் அப்படின்றது எவ்வளவு தூரம் கீழே போகலாம் அப்படின்னு கூட நம்ம ஒரு சின்னதா ஒரு ஸ்டடி பண்றதா இருந்தா இது நடக்கக்கூடாது. நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இது. ஒரு பெரிய போர் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய அளவுல மார்க்கெட்ல ஒரு கிராஷ் கூட வரலாமான்னா வரலாம். ஸோ நம்ம ஒஸ்ட் சினாரியோவை எங்க பாக்குறோம், இந்த இடம் தான். திஸ் இஸ் த ஒஸ்ட் டார்கெட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இங்க 18,000 இது வந்து ஒஸ்ட் டார்கெட். எப்ப நடக்கும், 21,900 உடைச்சு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த டார்கெட்டை நோக்கி வரலாமா அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். பட் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஷேர் மார்க்கெட்லயும் கான்சியஸான ஆளு அப்படின்றதுனால அவர் வந்து போற நடத்தினாலும் திரும்ப ஏதோ ஒன்று பண்ணி திரும்ப மேல கொண்டு வந்துருவாரு. அவங்க யூஎஸ் மார்க்கெட்லயும் அது பெரிய பிரச்சனை இல்லையா. ஸோ அதனால அவர் கொஞ்சம் யோசனை பண்ணுவாரு அப்படின்றது. சரி, இதுக்கு அடுத்தடுத்து நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றதே நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்டான நிலவரம் என்ன அப்படின்றத போனோம். இப்போ நம்ம பிக் பிக்சர் பார்த்தாச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் முடியும் போது என்ன ஆயிடுச்சு, இறங்கி முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த இறக்கம் இது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு இல்லையா. ஸோ இறங்க ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது நான் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்ல கொஞ்சம் மாத்துறேன். ஏன்னா நம்ம அடுத்ததா நம்ம கிஃப்ட் நிஃப்டி கூட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதனுடைய க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,922 க்ளோஸ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 23,922 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ளோசிங் அப்புறம் இது என்ன நடக்கலாம் அப்படின்றதையும் மண்டே அடுத்த வாரத்துல இருந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். இப்போதைக்கு அது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு மாறினது உண்மைதான். முக்கியமான சப்போர்ட் லெவலா நம்ம பார்க்கும்போது அப்கோர்ஸ் 23,740 இதுதான் வந்து அதனுடைய ஸ்விங் ட்ரேடிங் சப்போர்ட் லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்விங் சப்போர்ட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் சப்போர்ட் 23,740. இதை உடைச்சிட்டா நல்லா இறங்குமா? எஸ், டெஃபினெட்லி. இது எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, 23,930. பார்க்கலாம், ஒரு 200 பாயிண்ட் தாக்கு பிடிச்சதுன்னா திரும்ப மேல வரும். ஆனா 200 பாயிண்ட் தாக்கு பிடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னு சொன்னா இப்ப நம்ம இதை எங்க போய் பார்க்கலாம், நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி எங்க முடிஞ்சிருக்கு, எப்படி முடிஞ்சிருக்குன்றதையும் பார்த்துடலாம். இப்ப நம்ம பாக்குறது வந்து கிஃப்ட் நிஃப்டி. ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிஃப்ட் நிஃப்டியும் தொடர்ந்து ட்ரேட் ஆயிருக்கும் இல்லையா, அது எப்படி முடிஞ்சிருக்குன்றத நம்ம பார்க்கலாம். சரி, ஸோ இதுல கிஃப்ட் நிஃப்டி நம்மளோட மார்க்கெட் 3:30 மணிக்கு முடியுது இல்லையா. ஸோ 3:30 மணிக்கு முடிஞ்ச பிறகு ஓகே, இதான் நம்மளுடைய முடிஞ்சது நேரம். ஸோ இந்த இடத்துல அது க்ளோஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனது, இங்க ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்த அப்புறம். the good thing is it has moved up. யாருக்குறைய எங்க போயிடுச்சு இது, கிட்டத்தட்ட 24,134 முடிஞ்சிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ்ட் அட் 24,134. ஓகே, ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இன் ஜென்ரல் பார்க்கலாம் மண்டே இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது பொறுத்து. ஏன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யூஎஸோட டீம் விசிட் பண்றதை கேன்சல் பண்ணிட்டாரு, பேச்சுவார்த்தை இப்ப இல்லை அப்படின்னு தான் இருக்குது. பட் இருந்தாலும் 24,134 நம்ம ஒரு புள்ளியா எடுத்துக்கலாம். 24,134 அப்படின்றதுல முடிஞ்சிருக்கு. இது வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ன்றதுனால ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டா கூட கம்பேர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி முடிஞ்சிருக்கிற இடம் இந்த இடம் தான், 24,140. இது வந்து கிஃப்ட் நிஃப்டி முடிஞ்சிருக்கிற இடம்ன்றதுனால அதை எடுத்துக்கிறோம்.
24,140 அப்படின்னா நம்ம இங்க க்ளோஸ் ஆனதுல இருந்து ஒரு கணிசமான ஒரு ஏற்றம் இங்க தானே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க இருந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 200 பாயிண்ட் ஏறி முடிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இது வந்து இந்த இடத்துல வலிமையாக தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். நம்முடைய ஸ்டடி பிரகாரம் திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டி ஏறதுக்கு சிரமம் அப்படின்னா மண்டே அன்னைக்கு ஒருவேளை இதுல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் பி அ செல்லர். நான் வந்து நிப்டில ஐ வில் ப்ரிஃபர் டு செல் பிகாஸ் இது ஏற ஏற நான் இங்க வந்து ஐ வாண்ட் டு பி அ செல்லர் அப்படின்றதுதான் இந்த இடத்துல நம்ம அனாலிசிஸ் பண்றது. இந்த ஏரியா எல்லாமே செல்லிங் ஏரியாவை பாக்குறேன். இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆயிட்டு இங்க ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஏரியாக்குள்ள நான் செல் பண்ணுவேன். ஏன்னா என்ன எதிர்பார்க்கிறோம், அதுக்கப்புறம் பிரைஸ் இங்கிருந்து இட் கேன் ஃபால் டவுன். ஸோ அதனால அதற்காக நான் வாய்ப்புகள் இருக்கிறதாவும் நம்ம இப்போ பார்க்கிறோம். ஸோ மண்டே இன்னைக்கு ஒரு வேளை கேப் அப் ஆச்சுன்னா வாட் ஐ வாண்ட் டு பி அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சா ஐ வாண்ட் டு பி அ ஷார்ட் செல்லர். நான் இதை விற்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றது ஒரு தகவலா எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், குயிக்கா மற்ற செக்டார் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா. நான் திரும்ப நிப்டி ஸ்பாட்டுக்கே வரேன். நிப்டி ஸ்பாட்டை நம்ம எடுத்துட்டு மற்ற செக்டார் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா எஸ். குயிக்கா ஒரு முக்கியமான செக்டார்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். முக்கியமான செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேங்கிங் செக்டார்ல இருந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ பேங்கிங் செக்டார் எடுக்கிறேன். அது எப்படி முடிஞ்சிருக்கு இப்போ கம்பேர் பண்ணியே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்குன்றதை பொறுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸோ கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் பெட்டர் இல்லையா. லாஸ்ட் கேண்டில் அப்படின்றது ஒரு வியர் கேண்டலா நிஃப்டிலையும். ஸோ இங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். அதனால மேல மார்க்கெட் ஏறிச்சுன்னா நம்ம பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதனால இதுல நம்ம கொஞ்சம் கவனத்தை செலுத்தலாம். அதே நேரம் பேங்கிங் செக்டாருக்குள்ள நம்ம போகும்போது முக்கியமா 2 பேங்க் தான் அதுல ஹெவி வெயிட் இல்லையா. ஸோ அதனால சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக லெட் மீ சி. ஓகே, ஐசிஐசி பேங்க் ஷோட் லாட் ஆஃப் வீக்னஸ். செக்டார் ஏறி இருந்தாலும் இது இருக்கு. அப்போ கேப் அப் ஆகும்போது ஐசிஐசி பேங்க் இஸ் அ செல்லிங் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி இருக்கு, எஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இப்போ செக்டார் கொஞ்சம் மேல புஷ் பண்ணிட்டு. ஸோ ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதான் டிசைட் பண்ணுது. அதனால ஒருவேளை ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏற ஆரம்பிச்சது அண்ட் ஐசிஐசி பேங்க் வந்து ஏறலனாலும் இறங்கல அப்படின்னா பஸ் ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ ஃபோக்கஸ் அப்படின்றது நம்ம எதில் பண்றோம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பண்றோம். இன்கேஸ் ஆக்சுவலி இது வந்து ரொம்பவும் இறங்கி இருக்கு. ஸோ இன்கேஸ் இது வந்து இன்கேஸ் மண்டே அன்னைக்கு இஃப் இட் பிரேக்ஸ் 788 ஐ வாண்ட் டு பி அ பையர். ஸோ பையர் above 788 என்ன பண்ணலாம், பை பண்றத பத்தி யோசிக்கலாம். தென் வீல் பிளான் எதுக்கு, ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு டார்கெட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூவ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல மூவ் அப்படின்னு வந்ததுன்னா ஒருவேளை நம்ம இமிடியேட் டார்கெட்டா கூட 795 அப்படின்ற ஒரு ஏரியா கூட வச்சுட்டு ஒரு பிளானை போடலாம். லெட் அஸ் see how it behaves. ஓகே, ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம நிஃப்டியை பார்த்துட்டோம், அதே மாதிரி பேங்கிங் செக்டார் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட்டோ செக்டார் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஸோ ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும் டபுள் வீக்னஸ் வந்தாச்சு. இதுல செல்லிங் ப்ரெஷர் ஹெவியா ஆயிடுச்சு. அந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னும் தொடருது. இதுல பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நமக்கு நிஃப்டியாவது ஒரு நாள் ஹோல்ட் பண்ணி அடுத்தது விழுந்துச்சு, பட் இதுல தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கு. பட் ஒரே ஒரு கன்சலோஷன் என்னன்னா இங்க ஒரு கேப் இருக்கிறதுனால 25,400 387 இந்த ஏரியால அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அதை ஹோல்ட் பண்ணுதான்றதை நம்ம பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் we are seller in auto in general. அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம், எஃப்எம்சிஜி செக்டாருக்குள்ள போனோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எஃப்எம்சிஜி என்ன பண்ணிருக்கு, ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது நம்ம பார்த்தோம். மார்க்கெட் கொஞ்சம் வீக்னஸ் காட்டினாலும் இட் வாஸ் ஹோல்டிங். பட் த திங் இஸ் இப்போ இவ்வளவு தூரம் ஏறி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதனுடைய ஏற்றம் அப்படின்றது இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே 13% ஏற்றம். இந்த 13% ஏற்றம் அப்படின்றது நமக்கு நிஃப்டியை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை விட கூடுதலான ஒரு ஏற்றம் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க இல்லையா. அது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏற்றத்தை பயன்படுத்தி they may plan to even book their profits அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்தாச்சு. இதை தாண்டுமான்னு தெரியல. அதனால குறுகிய கால முதலீட்டாளர்கள் ஸ்விங் ட்ரேடர்ஸ்ல கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து நிஃப்டி
ஃபார்மா அப்படின்னு பார்க்கலாம். ஃபார்மா செக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மா ஆக்சுவலி இட் இஸ் அ ஸ்ட்ராங் பெட் கம்பேரிட்டிவ்லி. ஸ்டில் ஐ வாண்ட் டு பி எ பையர் இதுல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஏற ஆரம்பிச்சாச்சு. அடுத்த நாளும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாச்சு. மார்க்கெட் ஒருவேளை ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபார்மா இஸ் அ பையிங் செக்டார். ஸோ இதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஸோ ஃபார்மா செக்டார்ல நமக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார்மா லுக்ஸ் குட் ஃபார் பையிங். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை விழுந்தாலும் கூட அதுல வந்து வாங்குறதுக்கான சில வாய்ப்புகள் விழுந்ததுக்கான காரணம் எது? சன்ஃபார்மா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் பாக்குறோம். ஸோ சன்ஃபார்மா நல்லாவே விழ ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் ஸோ நம்ம பார்க்கலாம், இன்னும் ஒரு விழுந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரீபவுண்ட் ஆகலாம். 1591 அப்படின்றது ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி டாக்டர் ரெட்டிஸ்ல சூப்பர் டூப்பரா இல்லையா மேல போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ ஒரு பிரேக் த்ரூ வந்துச்சு அப்படின்னா இது வந்து அடுத்த பிரேக் அவுட்டுக்கு தயாராகலாம். ஸோ டாக்டர் ரெட்டிஸ் ஆன் அ ஸ்ட்ராங் நோட். ஸோ அதே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கலாம். தென் திவிஸ் லேப் இதுவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என்ன ஒண்ணு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் லெவல் இருக்குதுன்றது மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நல்லா ஏறின சில கம்பெனியில போய் நம்ம ட்ராக் ஆயிடக்கூடாது. ஸோ அதில் ட்ராப் ஆயிடாம பார்த்துக்கணும். ஒருவேளை இதை இந்த லெவலிங் தாண்டிட்டானா திவிஸ் லேப் ஆல்சோ கேன் டூ வெரி வெல். ஸோ இப்போதைக்கு ஃபார்மா ஆர் பையர். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ டு நிஃப்டி ஐடி. ஸோ ஐடிக்குள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னா ஐடி பிகம் தி ஒஸ்ட் சஃபரர் இல்லையா. ஸோ மார்க்கெட் எங்கேயோ இருக்குது இல்லையா, இங்க இருந்து ஏறி இருக்குது. இது கூட கொஞ்சம் ஏறினது தான். பட் இட் வாஸ் த ஒஸ்ட் சஃபரர் ஆஃப் த வீக், ஃபர்ஸ்ட் சஃபரர் ஆஃப் த டே அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. இப்போதைக்கு வி கீப் அவே, இல்லைன்னா ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ரைஸ் இது நம்ம செல் பண்றதுக்கான ஒரு திட்டமிடலாம். ஃபைனலா நம்ம என்ன பார்க்கலாம், நிஃப்டி மெட்டல். நிஃப்டி மெட்டல் எடுத்தோம்னா பொதுவாகவே நிஃப்டி மெட்டல் ஆன ஸ்ட்ராங் நோட், அதான் பெஸ்ட், அதான் கிங் ஆஃப் த செக்டார்ஸ் இல்லையா. ஸோ இவங்கள தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய லாங் போறதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாம் இருக்கு. ஃபார்ச்சுனேட்லி இங்கிருந்து ஒரு நெட்டான ஒரு ரேஸ். இதுல நம்ம ஏற்கனவே என்ன படிச்சோம், நிஃப்டி 10% ஏறினதை பார்த்தோம். அதே காலகட்டத்துல நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எஸ் கிட்டத்தட்ட இது எங்கிருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் பாருங்க, 20%, டபுள் மடங்கு ஏறி. நிஃப்டி 10% ஏறினா இது வந்து 20% ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே சமயம் இப்ப கரெக்ஷன் மோட்ல இருக்கு, கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் உண்டு. ஆனா மார்க்கெட் பிக்கப் ஆச்சுன்னா திரும்ப விட மாட்டாங்க, அப்படியே இதே தூக்கிட்டு போயிடுவாங்க. மெட்டல் லுக்ஸ் ஸ்டில் குட். வி ஆர் பையர் இன் மெட்டல். ஸோ அதனால மெட்டல் ஸ்டாக்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எவ்ரி டிப் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம். இப்போதைக்கு டாடா ஸ்டீல் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற இடம். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா எஸ் பீப்புள் ஆர் புக்கிங் ப்ராஃபிட். நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை இறங்க விட்டு வாங்கலாம் அப்படின்றது ஒரு வியூ. 204 இன்னும் கொஞ்சம் கீழே இந்த 200 லெவல்ஸ்ல கொஞ்சம் திங்க் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கிறதா நம்ம பார்க்கறோம். ஒரு சில நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாக்குள்ள வந்தாச்சு. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள டச் ஆகும் போது எல்லாம் விழுது. ஆனா ரீபவுண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நத்திங் லைக் தட். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படின்றது ஒரு வேளை ரீபவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் இஸ் காட் அ வெரி பிக் டார்கெட். ஸோ கிட்டத்தட்ட இந்த பங்கானது அடுத்த கட்ட ஏற்றம் அப்படின்னு நிகழ்ந்ததுன்னா, இப்போதைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அடுத்த கட்ட ஏற்றம் அப்படின்னு நிகழ்ந்ததுன்னா தேர் குட் பி a பிக் ப்ராஃபிட். பிக் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா ஒருவேளை இங்க அது பிரேக் அவுட் ஆகி மேல ஏற ஆரம்பிச்சதுன்னா இன்னொரு கிட்டத்தட்ட 10% மூவ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏற்கனவே ஏரியாச்சு 20% அப்படின்னு சொன்னாலும் கூட இன்கேஸ் இது மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா 10%. ஸோ அதை உடனே வாங்கிடலாமா அப்படின்னு ஒன்று பிரேக் அவுட்ல யோசிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு டிப்ல நம்ம பை பண்றத ஒரு பிளான் பண்ணிக்கலாமான்னா எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானை நம்ம பண்ணலாம். ஸோ சில முக்கியமான செக்டார்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ எல்லாருமே பிளான் பண்ணி அதை பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த அனாலிசிஸ் அப்படின்றத பண்ணோம். ஸோ நிஃப்டி அனாலிசிஸ், செக்டார் அனாலிசிஸ், அதுல சில ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் அப்படின்றது எம்எஸ்எம் மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம். இது 1 month ப்ரோக்ராம், மண்டே டு ஃப்ரைடே 8 to 9:30. 4 வார பயிற்சி வகுப்பு. இதுல நம்ம என்னவா படிப்போன்றதை தாண்டி நீங்க என்னவா மாறுவீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாகவும் ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்டாகவும் மாறி உங்களோட சொந்தமா ஒரு டெசிஷன் எடுக்கிற இடத்தை நோக்கி போவீங்க. இது இந்த 1 மாச பயிற்சின்றதுனால நம்ம படிப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நேரடியாக மார்க்கெட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தொடர்ந்து இதை நம்ம பயிற்சி பண்ண இருக்கிறோம். ஸோ இந்த பயிற்சி வகுப்பு
நீங்களும் ஒரு அனலிஸ்டா மாறுறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பா கொண்டிருக்கிறோம். ஸோ கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முடிச்சவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கான டெசிஷன் மேக்கரா மாறி இருக்கிறாங்க. நீங்களும் மாறணுன்றது என்னோட வேண்டுகோள்.